அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது ஒரு போரை அறிவிக்கிறார். என்ன போர்னா லட்சிய கூட்டத்திற்கும் ரசிக கூட்டத்திற்குமான போர். அந்த போரை அறிவிச்சு முடிச்ச உடனே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா யாருக்கும் தெரியாது, ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். இத இந்த போர்க்களத்துல நான் நிக்க மாட்டேன், நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான், அதனால என்ன பண்றீங்க, நீங்க தான் இந்த போரை செய்யணும், அடிச்சு பழகிக்கோங்கன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் போரை அறிவிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப இந்த போரை வழி நடத்துறதுக்கு 2 தளபதிகள் வேணும். அந்த 2 தளபதிகள் யார் அப்படின்னா, களம்பல வென்ற மாவீரன், விவாதத்தில் ஆகச் சிறந்த அறிவாளிகளை எல்லாம் கருத்தியல் ரீதியாக மோதி வென்று வந்த மாவீரன் அண்ணன் இடும்பவனம் கார்த்தி ஒரு தளபதி அனுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இனத்துக்காக குண்டர் சட்டம் எல்லாம் வாங்கி மேடையில் பேசி வழக்குகள் வாங்கி 1 வருடம் கிட்ட சிறையில் இருந்து அந்த பொய் வழக்குகளை எல்லாம் பொடிபொடியாக்கி வந்த நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இன்னொரு பக்கம் தளபதி அனுக்கிறாரு. அடினா அடி வலுவாடி. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு அடிச்சு பழகிக்கோங்க. ஓகேனா அடிச்சு பழகிக்கிறோம் அப்படின்ட்டு அடிச்சா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி கட்சியே கிட்டத்தட்ட கலன்னு ஆடி போயிடுச்சு. இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல்ல சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு இருந்தது சாட்டை விசஸ் விஜய் அப்படின்னு மாறி போச்சு. இன்னைக்கு சாட்டை துரைமுருகனுக்கு விஜய்க்கு தான் போட்டேன். சீமான்லாம் விஜய் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, அந்த அளவுக்கு மாறி போச்சு. விஜயோடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சீமான் அண்ணனை திட்டுவதற்கு விஜய் தான் சாட்டையை தான் கடுமையா திட்டுறாங்க, ட்ரோல் பண்றாங்க. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கட்சி மாறி போச்சு. இப்படி போர் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடக்குது. 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அப்ப கூட அண்ணன் சீமான் அவர்கள் இருங்கப்பா, யாரும் போரை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, யாரும் விஜய் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. விஜய் அவர்கள் அந்த காணொலி வெளியிட்டாரு பாருங்க, 4 நிமிஷம் காணொலி. அந்த காணொலியை பார்த்துட்டு கேரளாக்காரெல்லாம் நம்மளை காரி துப்புறான். டேய் நீங்க என்ன முட்டாளடா, பைத்தியமாடா, அவன் நடிக்கிறான்டா, அவன் அப்படியே அந்த சினிமா பாணியில என்ன வேணா பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சினிமா பாணியில பேசிக்கிட்டு இருக்காண்டா, அவன் நடிக்கிறான்டா, நீங்க பைத்தியம் மடன்னு கேரளாக்காரன் கொண்டு காணொலி போட்டு காரி துப்பக்கூடிய நிலைக்கு விஜய் கொண்டுட்டு அந்த விட்டதுக்கு அப்புறம் தான் இவன் மூஞ்சில கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை, ஏறி அடிச்ச அடியில சாட்டை துரைமுருகனும் இடும்பவன கார்த்தியும் அடிச்ச அடியில கட்சியை கலகலத்து போச்சுங்க. இப்படி அந்த கட்சியை கலகலத்து போயிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு முதன்மை ஊடகம் 2026 யாருக்கு தீபாவளி, அதாவது யாருக்கு தேர்தல்ல தீபாவளி அப்படிங்கிற மாதிரி தலைப்புல தந்தி ஊடகம் நடத்துறாங்க. அதுல அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலந்துக்குவாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதற்கு மாற்றாக சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிறாரு. சாட்டை துரைமுருகன் கலந்துக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாரும் சாட்டை அந்த நிகழ்ச்சிக்கு போறாருங்கிறத தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், எக்ஸ் வலைதளத்துல எடுத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு, சாட்டை போறாரு சம்பவம் இருக்கு அப்படின்ட்டு. சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காணொலியோடைய ப்ரோமோ முன்னோட்டம் வெளியாயிருக்கு. அந்த முன்னோட்டத்துல சாட்டை துரைமுருகன் பேசிக்கிட்டு இருக்காரு. தேர்தல் ஆணையமே ஒரு தொகுதிக்கு 35 லட்சம் தான் செலவு பண்ணணும்னு சொல்லுது. ஆனா நாங்க 35 லட்சம் இல்ல, அதுல வெறும் 1%, 10%, 3 லட்சம் தான் நாங்க செலவு பண்றோம். 3 லட்சம் செலவு பண்ணி ஒரு தொகுதியில 20,000 வாக்குகளை வாங்க முடியுதுன்னா எங்களுக்கு தான் உண்மையாக வெற்றி, எங்களுக்கு தான் உறுதியான வாக்குகள் இருக்குன்னு சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. அதுக்கு உடனே நெறியாளர் கேட்கிறாங்க, விஜய் வந்ததுனால அந்த வாக்குல அந்த பக்கம் போகுதே அப்படின்னு கேட்கும்போது, வாக்கெல்லாம் கூட விஜய் வந்தா போயிரும்னு சொல்றாங்களே. விஜய் வாக்கு இப்ப யாருக்கு போகுது அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல, விஜய் யாரு விஜய் கட்சியை யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்ப எடுப்பார் கைப்புள்ளியாக தாவேகா மாறி விஜய் வருகையால் நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறைந்து விடும் அப்படின்னு எந்தவித அடிப்படை முகாந்தரமும் இல்லாம, கொஞ்சம் கூட அறம் இல்லாம பேசக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய செருப்படியா தான் சாட்டை துரைமுருகன் இந்த பேச்சில கொடுத்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதிக்கு வெறும் 3 லட்சம் செலவு பண்ணுது, பிளக்ஸ் அடிக்கிறதுக்கு, நோட்டீஸ், பதாகை கொடுப்பதற்கு. இதுதான் ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை. அப்படி இருந்தும் மற்ற கட்சிகள் திமுக அதிமுக கொடுக்கக்கூடிய பணத்தை புறந்தள்ளியும் 20,000 பேர், 30,000 பேர், 45,000 பேர்லாம் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா இது உறுதித்தன்மை உள்ளவர்களின் வாக்கு. இந்த வாக்குகள் உறுதித்தன்மை இல்லாத விஜய் அவர்களுக்கு போய்விடும் அப்படின்னு சொல்வது
எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க? ஒரு பிரச்சனைன்னு ஓடிட்ட, ஒரு உறுதித்தன்மை இல்லை, உன்னை நம்பி இந்த உறுதியான மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இவனுங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? விஜய்க்கு பெரிய ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. 2024 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுல பாதி ஓட்டு எங்களுது அப்படின்னு இவனுங்களே கிளைம் பண்ணிக்கிறானுங்க. அப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது மக்களே, யாருமே போட்டி போடல. திமுக வெர்சஸ் நாம் தமிழர், 2 பேர் தான். நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் 24,000 சில்லற, நோட்டா வாங்கிய வாக்குகள் 6,000 சில்லற. திமுக வழக்கம் போல 1.5 லட்சம் வாக்குகளை வாங்கி வெற்றி பெறாங்க. அந்த இடத்துல தாவேக்காவுடைய ஓட்டு எங்க போச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இவனுங்களுக்கு வாக்குங்கிறதே கிடையாதுங்க. ஒரு காலத்துல எம்ஜிஆர் நின்னப்ப நடிகர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இன்னைக்கு சினிமாக்காரன் வேற, நடிகன் வேற, தலைவன் வேறன்னு பாடம் எடுத்து வச்சிருக்கோம். பார்க்க வரவெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டோம்னு நினைக்காது. அதுல பாதி பேருக்கு ஓட்டு ஐடியும் கிடையாது. மீதி பேர் சும்மா பார்க்க வருவாங்க, அது ஒரு கூட்டம், அவ்வளவுதான். ஓட்டும் கிடையாது, ஒரு ஏவும் கிடையாது. கமலஹாசன் 4 வாங்கினார்னா விஜய் 7 வாங்குறதே பெருசுங்கிறதா என்னுடைய கருத்து. 7% ஓட்டை விஜய் தனிச்சு நின்று வாங்கிட்டாருன்னா, தனிச்சு நிக்க போறது இல்லை, அது வேற விஷயம். பிஜேபி கிட்ட போய் காலில் விழுந்து எதையாவது நக்க வேண்டிதான். அவரு காலுக்குள்ள பூந்து போனாருன்னு சொல்லி ட்ரோல் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டு போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். தனிச்சு நிக்க போறது இல்லை, நின்னா 7% ஓட்டு வாங்குவாருங்க. நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி 8% ஓட்டை வச்சிருக்கு. அதெல்லாம் கொள்கைக்காக விழுந்த ஓட்டு. அண்ணன் சீமானவர்களின் பேச்சு பிடித்து, கொள்கை பிடித்து விழுந்த வாக்கு. சாதாரணமா சினிமாவில இருந்து சீமானும் சினிமாவில இருந்தானே வந்தாரு அப்படின்னு சொல்லி சாதாரணமா சில பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. சீமான் மாயாண்டி குடும்பத்தார் படத்துல நடிச்சிருக்காருங்கிறதே, சீமான் அரசியல்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாயாண்டி குடும்பத்தார்ல நான் சீமானை பாக்குறேன். மாயாண்டி குடும்பத்தார்ல சீமான் இருக்காருங்கிறதே அப்பதான் தெரியுது. நான் பார்த்தது சீமானை போராட்ட காலத்துல தான் நான் பார்த்தேன். ஒவ்வொரு போராட்ட காலத்திலையும் நிக்கிறாரு, மேடை பேச்சுகள்ல தான் நான் சீமானை பார்த்தேன். நீங்க விஜயை திரையில பார்த்து வரீங்க. அப்ப 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அது கூட புரிஞ்சுக்க முடியாத பலவீனமான மனநிலை கொண்ட, உறுதித்தன்மை இல்லாத உதிரிகள் தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் போடுவீங்க. சீமானும் சினிமாக்காரர், விஜயும் சினிமாக்காரர். இந்த செருப்பு ஒன்னான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏண்டா எல்லா பிரச்சனைக்கும் களத்துல நிக்கிறவனும், களத்துக்கே வராத, தரையில காலே படாத ஒருத்தனையும் ஒண்ணுன்னு சொல்றீங்களே, எப்படி நியாயம்? விஜய் வந்தா சீமான் காலி, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? அந்த மாதிரிதான் இருக்கு. விஜய்க்கு இருக்கக்கூடியது ரசிக குஞ்சுகள். சன்னிலியோன் வந்தா கூட கூட்டம் கூடும். நான் சொல்றேன், பேசுறவனா சன்னிலியோன் வரும்போது கூட்டம் கூடும். மகேந்திர சிங் தோனி வந்தாரு இப்ப ரீசெண்டா, ஒரு விமானம் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைக்கிறதுக்கு வந்தார். அவ்வளவு கூட்டம். அஜித் வந்தா கூட்டம் கூடுது, சிவகார்த்திகேயன் வந்தா கூட்டம் கூடுது, சூர்யா வந்தா கூட்டம் கூடுது, டிடிஎஃப் வாசன் வந்தா கூட்டம் கூடுது. கூட்டம் கூடும் தம்பி. கூட்டம் இருக்குங்கிறதுனாலே முதலமைச்சர் கனவுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் தேவை கூட்டம் கிடையாது, கொள்கை இருந்து அந்த கொள்கையை சொல்லி சொல்லி சேர்க்கணும் கூட்டத்தை. அப்படி சேர்த்த கூட்டம் நாங்க. இந்த கூட்டத்தை உங்க விஜய் இல்ல, எவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை வழக்குகள் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால விஜய் வருகையால் சீமான் காலி அப்படின்னு எவனாவது சொன்னானா ஒண்ணுமே இல்லை. காலில் இருக்கிற செருப்பு எடுங்க. நான் உண்மையாக சொல்றேன், விளையாட்டுல சொல்ல. பக்கத்துல ஏதாவது பீ இருக்கான்னு பாருங்க, போய் 2 தடவை செருப்புல தொடர்ந்து எடுத்து சப்புன்னு அடிச்சுங்க. அவ்வளவுதான் ஒண்ணு, வேற எதுவும் பண்ண முடியாது. எல்லா காணொலியிலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். இந்த காணொலியிலையும் மறந்துட்டேன். இதை மட்டும் தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ